இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் ரெண்டும் கொடுத்து அதுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆர் அப்சல்யூட் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து லோக்கல் மினிமம் அண்ட் லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் வேல்யூஸ். ஓகே, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து இன்னொன்று என்ன தேவை அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்கணும். ஸோ ஏ கமா பிங்கிறது தான் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சில 3 ஸ்டெப்ஸில் நம்ம வந்து இதுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்கணும்னா 3 ஸ்டெப்ஸில் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க, அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே போல் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் நமக்கு வந்து 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த C1, C2, C3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த C1, C2, C3 இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா எஃப் ஆஃப் எக்ஸ், அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் C1 கிடைக்கும், எஃப் ஆஃப் C2, எஃப் ஆஃப் C3 மூணுத்துக்குமே 3 வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும், இல்லை சேமாக கூட கிடைக்கலாம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் வந்து எஃப் ஆஃப் C1, எஃப் ஆஃப் C2, எஃப் ஆஃப் C3. இன் அடிஷன் டு தட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏ கமா பின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட், அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ, அதாவது எஃப் ஆஃப் ஏயும் எஃப் ஆஃப் பியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து 5 வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கும். C1, C2, C3, A, B இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி 5 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 5 வேல்யூஸ்லேயுமே எது வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம். மேக்ஸிமம் அமங் ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட் மேக்ஸிமம். அதே போல் இது இந்த 5 வேல்யூஸ்லேயும் எது வந்து சின்னதாக இருக்குதோ மினிமம் அமங் ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் மினிமம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வலும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்டு அப்சல்யூட் மினிமம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். Thank you.